ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் ஜாபு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வீட்டிலேருந்தே வந்து டீச் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும். ஸோ 5 ஹவர்ஸ் வந்து டைமிங் பார்ட் டைமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸ். ஸோ 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸ் ஒர்க்கிங் வந்து சொல்லியிருக்காங்க. 1 வீக்குக்கு 1 டே தான் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கூட அவங்களே உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இமீடியட் ஜாயினராக கேட்டிருக்காங்க. உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஸோ இது கூட பிஎட் அந்த மாதிரி முடிச்சிருந்தா ஓகே, பிடெக் முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனில் மேக்ஸை நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்துருக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எது முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவங்களே வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க்கில் போயிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வந்து நவக்கிரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேத்ஸ் டீச்சருக்காக ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் லிசனிங் ஸ்கில்லாம் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேத்ஸில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ஜாப்க்கு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். 5 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் டைமிங்கு. ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.